வணக்கம் நண்பர்களே. இப்போ மார்க்கெட்டில் புதுசாக டினோன்னு சொல்லி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஜஸ்ட் போன மாதம் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வேறு யாரும் இல்லை, ரியான் தால். இவரை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. நோட் ஜேஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அதனால் நாம் டினோவை நோட் ஜேஎஸோட தம்பின்னு கூட சொல்லலாம். ஆங்குலர் 2 வந்தப்போ எல்லாரும் நோடு ஜேஎஸ் டைப் ஸ்கிரிப்டில் கிடைச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இப்போ டினோ வந்திருக்கு. டினோவை பொறுத்தளவுக்கு இது ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் கிடையாது, டைப் ஸ்கிரிப்ட்லேயும் இது ரன் டைமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது நோடு ஜேஎஸை ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா அது போக போக தான் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம பேக்கேஜ்.json சொல்லி ஒரு ஃபைல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும். அதன் மூலமாக தான் நம்ம பேக்கேஜ் npm பேக்கேஜ் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி அதுக்கு பிறகு ரன் பண்ண முடியும். ஆனால் டினோவை பொறுத்த அளவுக்கு நமக்கு பேக்கேஜ்.jsonே தேவையில்லை. அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த ஸ்க்ரீனில் பார்ப்போம். நீங்கள் டினோவை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டினோவை ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜ் எல்லாம் அதே டவுன்லோட் பண்ணி உங்கள் கேச்சிங்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரன் பண்ண ஆரம்பிக்கும். விண்டோஸ் 10.0 உங்களுக்கே தெரியும், அதை சாக்லேட் யூஸ் பண்ணி தான் எந்த சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ண முடியும். டினோவை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வெர்ஷன் செக் பண்ணிடணும். அதுதான் எல்லா டெவலப்பரோட முதல் கடமை. அதனால் நேராக ஒரு பவர் செல் ஓப்பன் பண்ணி அதில் வழக்கம் போல் டினோ -- வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட வெர்ஷன் மட்டும் இல்லை, அதில் என்னென்ன டைப் ஸ்கிரிப்டு ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்டு எல்லாத்துக்கும் அந்த வெர்ஷனை காமிச்சிடும். சாக்லேட்டினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இது விண்டோஸ் பேக்கேஜ் மேனேஜர். நீங்கள் chocolate.org அப்படிங்கிற யூஆர்எலுக்கு போய் நம்ம இதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக விண்டோஸ் 10லலாம் இப்போ சாக்லேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர் செல் ஓப்பன் பண்ணி அதில் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோட் ஜேஎஸ்க்கும் டினோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு 2 ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நோட் ஜேஎஸ் எப்படி ரன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு npm initன்னு போட்டு ஒரு பேக்கேஜ்.json ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் npm இன்ஸ்டால் கொடுத்து express.js இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு app.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை ரெடி பண்ணி அதில் நீங்கள் express.js யூஸ் பண்ணி ஒரு வெப் போர்ட்டல் கிரியேட் பண்ணலாம். அதில் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு போட்டு பார்க்க போகிறோம். டினோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேக்கேஜ்.json எதுவும் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக நீங்கள் அந்த யூஆர்எல்லையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பேக்கேஜ்லாம் டவுன்லோட் ஆகி கேச்சிங்கில் போய் உட்காந்து உங்களுக்கு ரன் பண்ணும். நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அளவு நெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செக்யூரிட்டி கன்சர்ன் வரும். அதனால் நீங்கள் அதை அலோவ் பண்ணீங்கன்னா தான் உங்கள் வெப் போர்ட்டலே ரன் ஆகும்.